அஜித் ஜானே அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அது அஜித்துக்கு தான் தெரியும். இப்போ அஜித்தை வைத்து படம் எடுப்பதற்கு யாரும் ஆர்வம் காட்டலை. அஜித்துடைய பட வியாபாரம் 225 கோடியே ரீச் பண்ணல. இப்போ இவருக்கே 185 கோடி சம்பளம் அப்படின்னா அஜித்குமார் அந்த ரேசிங் கம்பெனிக்கு வந்து வருவாய் வரணுங்கிறதுனால இப்போ அவருடைய அந்த ரேஸ் வாழ்க்கையை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் நிறுவனம் அவருக்கு வந்து ஒரு ஸ்பான்சராக கிடச்சிருக்காங்க. அதுக்கு பிரதி உபகாரமாக அவங்களுடைய இந்த கேம்போ குளிர்பானத்துக்கு இவர் ஒரு விளம்பர படத்தில் வந்து நடிச்சிருக்கார். நயன்தாரா திருத்திட்டாங்களா? இல்லை, அந்த உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியாது, அப்படி நம்ம கேள்விப்படவும் இல்லை. கில்லி படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணிச்சோ அதை விட அதிகமான கலெக்ஷனை ரீரிலீஸில். அஜித்தோட படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே சார். ஆல்சோ அவரோட ரேஸை வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அது அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரது படம் வரப்போதா இல்லை டாக்குமெண்ட்ரி தான் வருமா சார்? அதான் ஹிந்தியில் ஒரு வார்த்தை இருக்குது, ராம் ஜானே அப்படிம்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா எல்லாம் ராமுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அஜித் படங்கள் குறித்து வந்து நீங்களும் நானும் பேசுனா அதற்கு நிச்சயமாக பதில் கிடைக்காது. என்ன அஜித் ஜானே அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். அது அஜித்துக்கு தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் அஜித்துக்கே தெரியாது. அந்த கட்டத்தில் தான் அவருடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அஜித்தினுடைய நடிப்பில் கடைசியாக வெளிவந்தது குட் பேட் அக்லி. அந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவு கலெக்ட் பண்ணாலும் உலக அளவில் பார்த்திங்கன்னா அந்த படம் பெருசாக கலெக்ட் பண்ணல. அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கே கிட்டத்தட்ட 65 கோடி ரூபா நஷ்டம். இதுதான் ரியல் நிலவரம். அதுக்கப்புறம் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ வச்சு ஒருத்தர் படம் எடுக்கிறார் அப்படின்னா இவருக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ரசிகனுக்கு தெரியாது, ஊடகங்களுக்கு தெரியாது, ஆனால் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு சின்ன சர்க்கிள் தான். அப்போ குட் பேட் அக்லின்னு ஒரு படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு நெட் ரிசல்ட் என்னங்கிறது இங்குள்ள எல்லாருக்கும் தெரியுங்கிற அடிப்படையில் இப்போ அஜித்தை வைத்து படம் எடுப்பதற்கு யாரும் ஆர்வம் காட்டலை. புரியுதா இல்லையா? இப்போ குட் பேட் அக்லி வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருந்தா ஒரு 10 தயாரிப்பாளர் அஜித் பின்னால் போயிருப்பாங்க. ஆனால் ஒரு 65 கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட். அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நஷ்டப்பட்டிருக்காங்கும் போது மற்றவங்க எப்படி படம் எடுக்க அவரை போய் அப்ரோச் பண்ணுவாங்க? இதுதான் நிலவரம். இதுக்கிடையில் அஜித் என்ன பண்ணிட்டாருன்னா, விஜயினுடைய சம்பளம் 220 கோடியாக மாறின பிறகு நம்மளும் ஏற்றணுன்ட்டு ஒரு 185 கோடியாக ஏற்றிட்டார். இப்போ இதுவும் ஒரு மைனஸாக மாறி யாருமே வந்து அஜித் கிட்ட வரவே இல்லை. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அஜித்தினுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா கிட்டத்தட்ட 10 பட கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகிறாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒருத்தரை கமிட் பண்ணி வச்சுட்டோம், அனிருத்னு ஒருத்தர்கிட்ட நாங்கள் பேசி வச்சுருக்கோம், இந்த காம்பினேஷன் படத்தை நீங்கள் பண்ணுங்க, எங்களுக்கு 185 கோடி கொடுங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. என்னன்னா எந்த தயாரிப்பாளரும் அதுக்கு உடன்படலை, முன் வரலை. இதுதான் உண்மை. என்ன காரணம்? அஜித்துடைய பட வியாபாரம் 225 கோடியே ரீச் பண்ணலை. ஓகே, இப்போ இவருக்கே 185 கோடி சம்பளம் அப்படின்னா இப்போ இந்த படத்தினுடைய பட்ஜெட் என்ன ஆகும்? நிச்சயமாக ஒரு 300 கோடியை தாண்டும். ஆனால் இவருக்கு பிஸ்னஸே 225 கோடி கிடையாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுனால யாருமே வந்து படம் தயாரிக்க முன் வரலை. இதுக்கு இடையில என்னன்னா இவர் ரேஸில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. இவருடைய முழு கவனமும் இப்போ ரேஸில் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணார், சரி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சினிமாவுக்கு வந்து கவனம் செலுத்துவோங்கிற மாதிரி அவர் காரை ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. இல்லை சார், ஆல்ரெடி விஜய் இப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு. பட் அஜித் ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வி எடுத்து வச்சேன். அண்ட் டாக்குமெண்ட்ரி இப்போ ஒரு 3 டைரக்டர் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த டாக்குமெண்ட்ரி பற்றின ஒரு சில தகவல்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ அது ரிலீஸ் ஆகும். ஆமாம், அஜித் என்னன்னா இப்போ வந்து கவனம் செலுத்துறது அவருடைய ரேஸில் தான். அந்த ரேசிங்க்கு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பான்சர் வரணும், அஜித்குமார் அந்த ரேசிங் கம்பெனிக்கு வந்து வருவாய் வரணுங்கிறதுனால இப்போ அவருடைய அந்த ரேஸ் வாழ்க்கையை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணியிருக்காங்க. அநேகமாக அது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஓடிடி நிறுவனத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உலக அளவில் அஜித்குமார் ரேசிங் கம்பெனிக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகி அவருக்கு வந்து ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் அந்த ஏஎல் விஜய் வச்சு அந்த
டாக்குமெண்ட்ரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தான் அதுக்கு இசையமைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிலையன்ஸ் நிறுவனம் அவருக்கு வந்து ஒரு ஸ்பான்சராக கிடச்சிருக்காங்க. அதுக்கு பிரதி உபகாரமாக அவங்களுடைய இந்த கேம்போ குளிர்பானத்துக்கு இவர் ஒரு விளம்பர படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் கூட சமீபத்தில் மலேசியாவில் வந்து சிறுத்தை சிவாவை வச்சு தான் அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கூட ஜனவரியில் வர்றதாவெல்லாம் தகவல் இருக்குது. ஸோ இப்போ படத்தில் நடிக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரிக்காகவும் அந்த ஆட் ஃபிலிம்காகவும் அவர் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே சார், இதே மாதிரி ரஜினி கமல் ப்ராஜெக்ட்டுமே இப்போதைக்கு பெருசாக பேசப்படவே இல்லை, சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு? இல்லை, ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற ப்ராஜெக்ட்டுக்கான கதை வந்து இன்னும் முடிவாகலை. ஓகே, நெல்சன் கிட்ட தான் கடைசியாக அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன லைன் ரஜினிக்கு ஓகே, பட் அவர் ஜெயிலரை முடிச்சுட்டு தான் வருவார். அதுக்கப்புறம் தான் அதனுடைய ஸ்கிரிப்ட்லேயே உட்காருவார். பட் அதுக்கு முன்னால் ராஜ்கமல் நிறுவனத்துக்காக ரஜினி நடிக்கிற படம், அதுக்கு தான் அந்த பார்க்கிங் ஓகே இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன்ட்ட கேட்டிருக்காங்க, அஸ்வத் மாரிமுத்து சில இயக்குநர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ப்ராஜெக்ட் முடிந்த பிறகு தான் ரஜினி கமல் நடிக்கிற ப்ராஜெக்ட். அதனால் அதுக்கு ஒரு காலம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி சார், யாருமே எந்த டைரக்டருமே ஃபிக்ஸ் ஆக மாட்டுறாங்க. அது வந்து கதை பிரச்சனையா இல்லை டைரக்டர்ஸ் பிரச்சனையா? எந்த ப்ராஜெக்ட்டு? கமல் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினி நடிக்க போகிற படம். இல்லை, அதுக்கு தான் அந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கிட்ட அவர் கேட்ட லைனை ஓகே பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் அஸ்வத் சொன்ன கதையும் அவர் வந்து டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டில் ஒருவர் வந்து கமிட் ஆவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது வந்து மூக்குத்தி அம்மன் 2 படத்தை வந்து ரேப் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. வழக்கமாக நயன்தாரா வச்சு எடுத்தால் ஏதாச்சும் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த படம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கே சார். நயன்தாரா திருத்திட்டாங்களா? இல்லை, அந்த உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியாது, அப்படி நம்ம கேள்விப்படவும் இல்லை. பட் மூக்குத்தியை மட்டும் தொடங்கும் போது அவங்க ஒரு ஆட்டிடியூட் காட்டினாங்க. அப்புறம் சுந்தர்சி வந்து அதை ஒரு மாதிரி அதை சரி பண்ணிட்டார். சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். ஓகே, அவங்கள எப்படி வேலை வாங்கணுங்கிற வித்தை வந்து அவருக்கு தெரியும். அதனால் இவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டும் போது இவர் வந்து ஒரு மாதிரி அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு வந்து கரெக்டாக அந்த படம் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஓகே சார், இப்போ வந்து பெரிய ஹீரோக்களை நம்பி மட்டுமே இல்லாமல் சின்ன ஹீரோக்களை வச்சு சின்ன பட்ஜெட்டில் நல்ல கதை இருக்கிற படங்கள் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2026 இது இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை, அந்த உத்தரவாதத்தை வந்து நம்ம கொடுக்க முடியாது. என்னென்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் மொத்த தயாரிப்பாளரும் அந்த ஜானர் பின்னால் போக ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா இல்லையா? ஓகே, அப்படி ஒரு மனநிலை இங்குள்ள தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 2026 என்ன படம் வெற்றி அடையுது, என்ன மாதிரியான வசூலை கொடுக்குதுங்கிறத வச்சு தான் அந்த திரையினுடைய போக்கையே நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம் வந்தால் அதை நோக்கி நகர்வதற்கு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது முழுமையாக போயிடுன்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் எல்லா காலத்திலும் பார்த்திங்கன்னா அந்த கமர்ஷியல் வேல்யூங்கிற அதில் தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. புரியுதா இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கருப்பு, ஜெயிலர் 2 இந்த மாதிரி நிறைய படங்கள் வருதில்ல. அந்த கமர்ஷியல் படங்களில் ஏதாவது ஒன்று ஜெயிச்சிச்சு அப்படின்னா அதே மாதிரி படங்களை நோக்கி போவாங்க. இது வந்து எல்லா காலத்திலையும் இருப்பது தான், அதுதான் வரப்போகிற வருஷத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். சார், இந்த படங்களை தவிர்த்து 2026 பல படங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஸோ 2025 மாதிரியே பெரிய படங்கள் எல்லாமே தோல்வி அடையுமா, இல்லை ஏதாச்சும் படங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கருப்பு மாதிரியான படங்கள்லாம் காத்துட்ருக்கு. இல்லை, அந்த ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அந்த படத்தினுடைய கண்டென்ட் என்ன, மேக்கிங் எப்படி இருக்குது, ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது, அதை ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அப்புறம் அது என்ன சூழலில் ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி பல காரணிகளை கொண்டு தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2026 நிறைய படங்கள் வருது. இப்போ ஜெயிலர் 2 வரும், நீங்கள் சொல்கிற மாதிரி கருப்பு வரும், அதுக்கு அடுத்து சூர்யா நடிக்கிற சூர்யா 46 படம் வரும். என்ன, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அஜித் இனிமேல் ஒரு படத்தில் நடிக்க தொடங்கி அந்த படமும் கூட 2026 இறுதியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தனுஷுடைய படம் இருக்குது, சிம்பு நடிக்கிற அரசன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. பட் அது அந்த நேரத்தை வைத்து தான் நம்ம சொல்ல முடியாது. 2025 ரிலீஸ் படங்கள் நிறைய ரிலீஸாக இருந்துச்சு. 2026 கண்டினியூ ஆகுமா? ஏன்னா இப்போது ரிலீஸ் ஆன படங்கள் சரியாக போகலை அப்படிங்கிறதுனால ரீரிலீஸ் படங்கள் பக்கமாக போய் ஒரு சில தியேட்டர்ஸ் வந்து அதில் வருமானம் பார்த்தாங்க. 2026 அது கண்டினியூ ஆகுமா? அதாவது ரீரிலீஸ் படங்கள் வந்து இப்போ சமீப காலமாக அதிகரித்ததற்கான காரணம் என்னென்னா, இப்போ வர்ற படங்கள் சரியாக போகலை, அதனால இந்த படங்கள் வருதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கில்லியே எடுத்துக்கோமே. அந்த காலத்தில் ஏஎம் ரத்னா அந்த படத்தை தயாரிக்கும் போது அதனுடைய தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது மிக குறைவான தொகை தான், சிங்கிள் டிஜிட்டில் தான் இருந்திருக்கும் அந்த தயாரிப்பு செலவுங்கிறது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 200 கோடி 300 கோடின்னு எங்கேயோ போயிடுச்சு.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு சூப்பர் ஹிட் படமே கலெக்ட் பண்ணுற அதிகபட்ச தொகையே ஒரு 3 கோடி 4 கோடி 5 கோடியாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 100 கோடி 200 கோடின்னு போயிடுச்சு. இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து பெருசாக வந்து நமக்கு கலெக்ட் பண்ணுமேங்கிற அந்த அடிப்படையில் தான் அவங்க ரீரிலீஸே பண்ணுறாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா, கில்லி படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணிச்சோ அதை விட அதிகமான கலெக்ஷனை ரீரிலீஸில் அந்த படம் கொடுத்துருச்சு. அதே மாதிரி படையப்பா படம் பார்த்திங்கன்னா அந்த தயாரித்து ரிலீஸ் ஆனப்போ என்ன கலெக்ட் பண்ணிச்சோ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதற்காகவும் தான் அந்த ரீரிலீஸ் படங்களை அதிகமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. 2026 வந்து படங்கள் நிறைய ரிலீஸ் ஆக போகுது. பட் இப்போ எப்படி பெரிய ஹீரோக்கள் ஃபெயிலியர் ஆகிறாங்களோ அதே மாதிரி பெரிய டைரக்டர்ஸும் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க இந்த வருஷத்தில். ஸோ அது எதனால நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கட்டத்தில் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் போது இப்போ நாம் எடுக்கிறது தான் படம், நம்ம என்ன எடுத்தாலும் மக்கள் பார்த்துருவாங்கங்கிற அந்த மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து வருவதை வந்து தவிர்க்கவே முடியாது. சங்கராக இருக்கட்டும், மணிரத்னமாக இருக்கட்டும், சங்கர்னு பேர் போட்டாலே மக்கள் உள்ளே வருவாங்க, நம்ம என்ன எடுத்தாலும் பார்த்துருவாங்கன்னு இப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். அதனால கொஞ்சம் அசிரத்தையாக அவங்க படம் எடுக்கிறதும் வந்து அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு ரசிகர்கள் அந்த மாதிரியான பிராண்டுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. திரைப்படங்களில் சொல்கிறேன், இவர் நடித்தா அந்த படம் சூப்பராக இருக்கும், இவர் இயக்குனா அந்த படம் சூப்பராக இருக்குங்கிற கான்செப்ட் இந்த தலைமுறை இளைஞர்கள் வந்து எடுபடலை. படம் நல்லா இருந்துச்சுன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம், படம் நல்லா இல்லையா அந்த நிமிஷமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிற போக்குங்கிறது அதிகரிச்சிருச்சு. அதுதான் காரணம். பட் அதே நேரம் அந்த ஜாம்பவான் இயக்குனர்களுக்கு தோல்வி கிடைச்சாலும் அதை வந்து ஒரு தொடர் தோல்வியாக நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ அதிலிருந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து எடுக்கிற படம் பார்த்திங்கன்னா மீண்டும் அவர்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மணிரத்னமாக இருக்கட்டும், சங்கராக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்து எடுக்கிற படங்களில் வந்து நிச்சயமாக விட்ட இடத்த பிடிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2026 தமிழ் சினிமாவிலிருந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம் சார். இல்லை, அதை மக்கள் தானே சொல்லணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா காலத்திலும் நான் சொல்வது என்னன்னா, திரைப்படத்தை வந்து நீங்கள் வெறுமனே கேளிக்கையாக பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா திரைப்படம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அது வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு செய்யணும், கடந்த காலங்களில் செஞ்சுருக்கு. அது பார்த்திங்கன்னா காலப்போக்கில் என்னென்னா அந்த ஒரு கலை என்கிற அந்தஸ்தை வந்து கலட்டி போட்டுட்டு அது வந்து ஒரு பொழுதுபோக்கு வியாபாரம் அப்படின்னு மாறி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சூதாட்டமாக நிற்கிது. இன்றைக்கி திரைப்படங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ரேஸ் மாதிரி, ஒரு சீட்டாட்டம் மாதிரியான ஒரு சூதாட்டமாக வந்து மாறி நிற்குது. ஸோ இந்த நிலைமை மாறணும். வழக்கம்போல் திரைப்படம் வந்து இந்த சமூகத்துக்கு என்ன பங்களிப்பை கொடுத்ததோ அந்த கட்டத்தை நோக்கி நகரணும். அது வந்து சினிமா எடுக்கிறவங்க கையில் மட்டும் கிடையாது, பார்வையாளர்கள் கையிலையும் இருக்குது. புரியுதா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு நல்ல படத்தை ஆதரித்தால் அதே மாதிரியான படங்களை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இங்கே இருக்கிற வியாபாரிகள் தள்ளப்படுவார்கள். அப்போ அவங்களும் அந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கும்போது இப்போ இண்டஸ்ட்ரியே அது மாறும். அதனால் மக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த படங்களை பார்க்க கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி.